இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமிப்பு. பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று அறிவிப்பை வெளியிட்டார். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு வழங்குவதற்கு லஞ்சம் பெற்ற ஆய்வாளர் அவரது உதவியாளரை கைது செய்த போலீசார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அரசியல் நிர்வாக திறமை இல்லாததால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வேதனை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதலின் பெயரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும், யுவ மோர்ச்சா மாநில தலைவராக வருணும், கிச்சா மோர்ச்சா மாநில தலைவியாக பாரதி மோகனும், எஸ்.சி. மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக கார்த்தவராயனும், ஓபிசி மோர்ச்சா மாநில தலைவராக கோவேந்தனும், மைனாரிட்டி மோர்ச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன் குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, ரத்தினவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல், சமூக ஊடக தலைவர் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்ப தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு வழங்குவதற்கு ரூபாய் 5000 ஜிபே வழியாகவும் ரூபாய் 5000 ரொக்கமாகவும் லஞ்சம் பெற்ற ஆய்வாளர் சத்குணம் அவரது உதவியாளர் பாலகுமரன் ஆகியோரை புதுச்சேரி விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி தலைமையில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறையில் ரேஷன் கார்டு வழங்குவதற்கு ரூபாய் 5000 ஜிபே வழியாகவும் ரூபாய் 5000 ரொக்கமாகவும் லஞ்சம் பெற்ற ஆய்வாளர் சர்க்குணம் அவரது உதவியாளர் பாலகுமரன் ஆகியோரை புதுச்சேரி விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி தலைமையில் போலீசார் தற்போது கைது செய்தனர். ஐயனார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விஜிலன்ஸ் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறி 4,68,000 ரூபாய் இணைய வழி மோசடி. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார் என்பவருக்கு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்தடைந்தது. இது உண்மை என நம்பி அவர் நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். மேற்கூறிய நிறுவனம் புகார்தாரருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் ஒன்றை மற்றும் வேலை செய்வதற்கான லிங்க் ஒன்றையும் அனுப்பி வைத்தனர். எனவே புகார்தாரர் அவர்கள் அனுப்பிய லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த வேலையை செய்து முடித்தார். அதன் பிறகு புகார் தொடர்பு கொண்ட அந்நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது FIR சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போவதாக கூறி புகார்தாரரை மிரட்டி 4,68,127 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டது. இப்புகார் சம்பந்தமாக இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்களின் உத்தரவின் பெயரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார். மேலும் மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றது என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரிய வரவே இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் பெயரில் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் திரு தியாகராஜன் மற்றும் திரு BC கீர்த்தி அவர்களின் தலைமையில் உதவி ஆய்வாளர் திரு ராதாகிருஷ்ணன், உதவி துணை ஆய்வாளர் திரு சுதாகர், தலைமை காவலர் திரு அருண்குமார்,
காவலர்கள் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து பல்வேறு இணையவழி யுக்திகளை கையாண்டு மேற்படி நபரை பற்றிய விவரம் தெரிய வந்தது. மேற்கண்ட அந்த நபர் மும்பையில் வசிப்பது தெரிய வந்தது. மேற்படி நபரின் வங்கி கணக்கில் கடந்த 5 நாட்களில் 1,50,00,000 ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. எனவே இவ்வழக்கு சம்பந்தமான மேற்படி நபரை கைது செய்து புதுவை தலைமையியல் குற்ற நீதிபதி திரு சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுது அடைந்தது. இதனை அடுத்த திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதி சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். மேற்கண்ட பகுதிக்கு உடனடியாக ஒரு புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்கவும், LT மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முறை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 22,66,652 ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்போது அனுமதி கிடைக்க பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இவ்விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் கிராம தெற்கு பிரிவு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் INTUC தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு ஈட்டன் தொழிற்சாலையை சேர்ந்த மாற்று சங்கத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, INTUC தலைவர் பாலாஜி முன்னிலையில் INTUC தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். மேலும் மாநில INTUC அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், புதுச்சேரி மாநில INTUC நிர்வாகிகள், MRFP, RTC, PIMS, சாசனம் உழவர்கரை நகராட்சி, இந்தியன் காஃபி ஹவுஸ், TTK, வேல்ஸ் பிஸ்கட், ESI, ஜிக்மர், சுற்றுலா வளர்ச்சி கழக தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ சங்கங்கள் உள்ளிட்ட இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக OBC மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட கோவிந்தன் கோபதி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா 2025 அமைப்பு தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் முடிந்து மாநில தலைவராக VP ராமலிங்கம் மாநில தலைவராக பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் சென்ற வாரம் பதவியேற்ற நிலையில் இன்று மாநில அணி தலைவர்கள் அறிவிப்பு வெளியானது. முன்னாள் இளைஞர் அணி தலைவர் கோவிந்தன் கோபதி மாநில OBC அணி தலைவராக அறிவிக்கப்பட்டார்.
கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவேந்தன் கோபதி மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அரசியல் நிர்வாகம் திறமை இல்லாமல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வேதனை. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என்பது அழிவின் அடையாளமாகத்தான் தெரிகிறது. இக்கழகம் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி மக்களுக்கு தரமான மலிவான போக்குவரத்தை அளிக்கிறது. இப்பேருந்துகள் இயக்குவதற்கு பராமரிப்பதற்கும் குறிப்பிட்ட அளவில் பணியாளர்கள் தேவை. இந்த நோக்கங்களை அடைவதற்கு அங்கே 617 பேர் பணிபுரிகின்றனர். அவர்களில் 263 பேர், அதாவது 43% பேர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கின்றனர். இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தும் அரசு அவற்றை கவனிக்காமல் மந்தமாக இருந்து வந்துள்ளது. அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த பிறகுதான் இத்தொழிலாளர்கள் இப்பொழுது கால வரையற்ற போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இவர்களது கோரிக்கை முழுக்க முழுக்க நியாயமானதாக இருக்கிறது. ஒரு அரசு கழகமாக இருந்து கொண்டு இக்கழகம் ஒரே மாதிரி நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்த ஊழியர்கள் அனைவரும் உழைத்து கழகத்திற்கு வருமானத்தை ஈட்டி தருகின்றனர். அந்த வருமானத்தில் பலனைத்தான் தங்களுக்கு பணிநிலை உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் போன்ற நன்மைகளை கேட்கிறார்கள். ஒரே கழகத்தில் ஒரே மாதிரியாக வேலை செய்பவர்களுக்கு வேறு வேறு சம்பளம் கொடுத்து எப்படி ஏற்றத்தாழ்வை உருவாக்க முடியும்? நிரந்தர ஓட்டுநர், ஒப்பந்த ஓட்டுநர் ஒரே வண்டியை ஒரே தூரம் ஓட்டுகின்றனர். ஆனால் பணிநிலையில் ஒருவர் நிரந்தரம், ஒருவர் ஒப்பந்தம் என்ற வேறுபாடு உள்ளது. நிரந்தர ஓட்டுநர் அதிக சம்பளம் பெறுகிறார், ஒப்பந்த ஓட்டுநர் குறைந்த சம்பளம் பெறுகிறார். ஒருவருக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறது, மற்றவருக்கு இல்லை. இந்த வேறுபாடு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேண்டுமானா இருக்கலாம். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாது. இந்த வேறுபாடு தனியார் துறை கூட இருப்பதாக தெரியவில்லை. அரசு துறையில் பெரும்பாலாக பதவிகளில் 2 ஆண்டுகள் பணி நிரந்தரம் அளிக்கப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 12 ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக ரெகுலர் பணிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்குரிய பதவிகளை உருவாக்க வேண்டும். அதற்காக ஏற்படும் சம்பள உயர்வு எவ்வளவு என்று மதிப்பிட்டு அதனை எப்படி வழங்குவது என்று யோசனை செய்ய வேண்டும். பிரான்சிலா தோப்பில் குடிநீர் வசதி உருவாக்கி மக்களுக்கு நிம்மதி அளித்தார் MLA அனிபால் கென்னடி. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பிரான்சிலா தோப்பில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு முடிவடைய கூடியதாக உள்ளது. குடிநீர் வசதி இல்லாமல் பாடுபட்டு வந்த அப்பகுதி மக்களின் கஷ்டத்தை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு V. அனிபால் கென்னடி அவர்கள் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை பலமுறை நேரில் சந்தித்து புதிய பைப்லைன் அமைக்க கோரிக்கை வைத்தார். அதன்படி அம்பேத்கர் சாலையிலிருந்து கோலாஸ் நகர் வழியாக பிரான்சிலா தோப்பு பகுதிக்கு ரூபாய் 4 லட்சம் செலவில் பைப்லைன் 2024 ஜூலை மாதம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பூமி பூஜை செய்து அமைக்கப்பட்டது. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்பும் சில வீடுகளில் தண்ணீர் விநியோகம் பிரச்சனையாக இருப்பதை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட பைப்லைன் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பிரான்சிலா தோப்பில் குடிநீர் வசதி மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணி இன்று பூமி பூஜை தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் பிரான்சிலா தோப்பில் உள்ள கடைசி 3 தெருவாசிகள் வழங்கிய கோரிக்கையின் பெயரில் அப்பகுதியில் அழுத்தமான குடிநீர் வசதி விரைவில் அமைக்கப்பட்டு அதற்காகவே இந்த பூமி பூஜை என சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். இதன் மூலம் நீண்ட காலமாக குடிநீருக்காக பிரான்சிலா தோப்பு பகுதி மக்கள் எதிர்பார்த்த வசதிகளை பெற உள்ளனர். உடன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொறியாளர் கணேசன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் மேற்கு மற்றும் கிழக்கு லட்சுமணன் மற்றும் குமரன், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் கோமுகி செல்வம், சந்துரு,
காலப்பன், ராகேஷ், காங்கிரஸ் செயற்குழு உப்பளம் ராஜ்குமார், கழக சகோதரர்கள் சங்கீத், டேவிட், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வி செல்வம் அவர்கள் தொகுதி மற்றும் கிளைகளை மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகிகளுடன் தேநீர் அருந்தியபடி உங்களுடன் ஒரு நாள் கலந்தாய்வு நிகழ்ச்சியினை தொடங்கியுள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி நியமன சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வி செல்வம் அவர்கள் தொகுதி மற்றும் கிளைகளை பலப்படுத்த நோக்கில் நிர்வாகிகளுடன் தேநீர் அருந்தியபடி உங்களுடன் ஒரு நாள் கலந்தாய்வு நிகழ்ச்சியினை தொடங்க உள்ளார். அதன் முதல் நிகழ்ச்சியானது உழவர்கரை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இன்று மாலை தொகுதியின் தலைவர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு கி உலகநாதன், தொகுதி பொறுப்பாளர் திரு செல்வாஸ் அசோகன், வர்த்தக பிரிவு மாநில முன்னாள் அமைப்பாளர் திரு நமச்சிவாயம், அமைப்புச்சாரா பிரிவு அமைப்பாளர் திரு சந்துரு முன்னிலை வகித்தார். கிளைகள் தோறும் வலிமைப்படுத்துவது, தேர்தலில் பணியாற்றுவது, நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பது, தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளவரை கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கு அவரது குடும்பத்தாருக்கும் தேவையான உதவி செய்வது எனது முதல் கடமை என்று கூறினார். இதில் முன்னாள் மாநில செயலாளர் திருமதி லதா, மாவட்ட துணைத் தலைவர் திரு ஆறுமுகம், தொகுதியின் பொது செயலாளர் திரு அருள் அப்பாதுரை, திரு பாலா, திரு குமார் மற்றும் அக்கிளையின் தலைவர் திரு பெருமாள் உட்பட கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 4/9/2025 வியாழக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை பிள்ளையார் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 4/9/2025 வியாழக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான கால்கோல் விழா 31/7/2025 வியாழக்கிழமை காலை 8:30 மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி திரு விஜயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.